கிடையாது. ஜெகஜோதி அவருக்கு கல்யாண வாசலா இருக்கு. சரி, இதே மாதிரி அன்னைக்கு கைலாசத்து மாயாண்டி சொல்லல பகவான் கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு எப்படி ஊட்டு போட்டு கொடை விழா கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா? எப்படி கொடை விழா கேட்கிறாரு? ஐயா பகவானே, ஆண்டவனே, எட்டகாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தல், கும்பகலசம் ஏற்றி வைத்து, ஆமா, ஆடு உச்சி மாலை தானே சாத்தி, உச்சி மாலை ஆட சாத்த வேண்டும். ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே விடப்பா போடு. ஒரு கோட்டை அரிசி பிரியாணி அரிசி பொங்கி போடலாமா? இது பிரியாணி அரிசியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு கொட்டாரஞ்சம்பா அரிசி ஒரு கோட்டை பொங்கு. ஓ, கொட்டாரஞ்சம்பா அரிசி. சரி, ஒரு கோட்டை அரிசியை ஒரே வார்ப்புல போட்டு எடுத்து, சரி, எனக்கு மலை போல பரப்பு போடும். அது மட்டும் போதாது, வேற என்ன கேட்கிறார்? எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? வேற என்னம்மா கேட்கிறாள்? எனக்கு முட்டையோடு முருங்கைக்காய் எனக்கு வேண்டும். முழு பணப்பு வேணும். அறுத்தறிய 6 கோடி, எடுத்தறிய 7 கிடா வேணும். சூளாடு ஒரு பரணி, சூழப்பண்டி ஒரு பரணி, துவளங்குட்டி ஒரு பரணி, துவளக்குட்டி ஒரு பரணி, கண்மொழியா பன்று குட்டி. இந்த கருத்த பாண்டி சுடலைக்கு வேணும். அப்படி எனக்கு ஊட்டு போட்டு கொடை விழா கொடுத்தால் சரி, உறுதியுடன் பூலோகம் செல்கின்றேன். அப்பா, நான் கேட்டபடி ஊட்டு கொடைக்கு கொடுக்கறது வச்சுக்கோ. அது மட்டும் போதாது, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டும்? எனக்கு குப்பியில சாராயமும் குடுவையில தென்னங்களும் வேணும். அப்பா, குப்பையில சாராயம், குடுவையில தென்னங்கள். 5-6 சால கருவாடை சுட்டு வச்சிருப்பா. சரி, ஒரு சுருட்டு ஒண்ணு வாங்கி வச்சிரு. மான்மார்க்கு சுருட்டா, மருதநாயகன் சுருட்டா? மருதநாயகன் சுருட்டே வாங்கி வச்சிரு. சரி, இந்த குப்பியில இருக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சு, குடுவையில இருக்கக்கூடிய தென்னங்கள் அடிச்சு, ஆமா, சால கருவாடு எடுத்து ஒரு கடி கடிச்சு, சரி, சுருட்டு எடுத்து பத்த வச்சு நான் வேட்டைக்கு போனா, நான் கோட்டையிலிருந்து வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் சரி, எனக்கு 10 ஆள் துணைக்கு வந்த மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி இந்த கைலாச பருவதத்திலே சரி, எனக்கு நீ ஊட்டு போட்டு கொடை விழா கொடுத்தால் சரி, உறுதியுடன் பூலோகம் செல்கின்றேன். ஆமா, அப்படி இல்லையா? சரி, பக்கத்துலதான் மையா நகரம் இருக்கு. சரி, அங்க ஒரு மாண்ட பிணம் வெந்துட்டு இருக்கு. ஆமா, எடுத்துக்கொண்டு இந்த கைலாசத்துல உன் முன்னாடி வச்சு நான் சாப்பிடுவேன். உன் முன்னால வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவேன். நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய பையன்தான். சரி, உனக்கு ஊட்டு போட்டு கொடை விழா தானே வேணும், ஆமா, நான் போட்டு தருகின்றேன். சரி, அப்படின்னு இருக்கக்கூடிய மகன் மாயாண்டி சொல்லலைக்கு சரி, அந்த கைலாச பருவத்திலே வந்து, ஆமா, அப்படி அழகாகவே ஊட்டு போட்டு கொடை விழாவே கொடுத்தார். ஊட்டு போட்டு குடைகளாம் கொடுக்கலாம். அப்படி ஊட்டு போட்டு கொடை விழா கொடுக்கவும் சரி, மாயாண்டி கடிகை கண்டார். ஆமா, ஐயா பகவானே, ஆண்டவனே, நீங்க கொடுத்திருக்கீங்களே ஊட்டு கொடை, சரி, இந்த ஊட்டு கொடை நான் ஏற்க மாட்டேன்பா. அப்பா, மகனே, உனக்கு என்னப்பா குறை இருக்கு? அப்பாட்ட கேளு. எனக்கு இன்னொரு குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? எனக்கு நரபடி வேண்டும். ஓ, நரபலி வேண்டும். நரபடியா உனக்கு வேணும்? ஆமா, நரபடிக்கு படம் எங்க போவ? யாரையாவது ஒருவனை பிடிச்சு வெட்டி பலி கொடுப்பா. வெட்டிக்கு பலி கொடுக்கணுமா? ஆமா, நரபலி கொடுத்தாதான் கைலாசத்தை விட்டு போகும். அப்பா மகனே மாயாண்டி, இந்த கைலாசத்துல ஒருவரை பிறவி செஞ்சு நான் உனக்கு வெட்டிக்கிரி பலி கொடுத்துருவேன். மிச்சமே ஒரு ஆள் இருந்துச்சு. சரி, இப்ப தற்சமே இல்ல. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி, அதான் ஊர் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரத்தம் ஊறி போய் இருக்கும். அத மாயாண்டி ஏத்துக்கிட மாட்டாரு. சரி, ஒருவரை பிறவி செஞ்சு எனக்கு வெட்டிக்கிரி பலி கொடு. சரி, அப்பா மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி சொல்ற, உனக்கு பூலோகத்துல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோவில் கொடை விழா நடக்கும். வருடத்துக்கு ஒருவனை பிடிச்சு வெட்டி பலி கொடுத்து
கொடுத்தா இந்த ஊரும் வேண்டாம் தெய்வம் வேண்டாம் ஊரை விட்டே போயிருவாங்க. அதனால நரபலி கேட்காதே. நரடி ரத்த வாட வேணா தரட்டுமா? அப்பா அப்படியாவது கொடுப்பா. ஒரு 21 சொட்டு போதுமா? அப்பா எனக்கு 41 சொட்டு கொடுப்பா. 41 சொட்டு வேணுமா? ஆமா அப்படின்னு ஆதிகளை கண்ட பகவான் பார்த்தார். சரி கைப்பிரம்பை எடுத்து சரி அப்படி கர்ப்பப்புள்ளியை தட்டக்கூடிய நேரத்தில் கைப்பிரம்பை கொண்டு கற்பப்புள்ளி ஒரு பாலகன் எப்படி பிறக்கிறான்? அவன் எப்படியா பிறந்து நிற்கின்றார்? எப்படி அம்சத்தோடு வந்து பிறக்கிறான்? வெட்டே கத்தே முரசோடு முரசோடு மகுடமும் கையுமாகவே மணி குழந்தை வந்து பிறக்கு வெட்டிங்கத்தி முரசோடு வீர கனியா வந்து பிறக்கிறான். ஆடி ஒரு பாலகனாகப்பட்டவன் பிறந்து இருக்க. ஆமா ஒரு முகம் மனிதனுடைய முகம், ஒரு முகம் பேய் முகத்தோடு நிற்கிறான். அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆதிகளை கண்ட பகவான் பார்த்தார். சரி அப்பா பாலகனே, ஐயா பாலகனே, இப்படி மகுடமும் கையுமாகவே பிறந்தபடியினால் இன்றையிலிருந்து உனக்கு மரணக்காரர் என்று பெயர் கொடுக்கிறார். இந்த தெய்வத்திற்கு பணி செய்ய பிறந்தபடியினால் தெய்வ கனியா பிள்ளை என்று பெயர் கொடுக்கிறார். அப்படின்னு அழகாக பேர் நாமத்தை கொடுத்தார். அழகாக பேர் சுட்டுகிறார். அப்பா மகுடக்காரா, என்னையா இது வரைக்கும் மக மாயாண்டி சொல்லல. ஆமா அந்த இருக்கானே புள்ள மாயாண்டி என்னிடத்திலே வந்து ஊட்டு போட்டு கொடைவிழா கேட்டார். அவன் கேட்டபடி ஊட்டு போட்டு குடைவிழா கொடுத்தாச்சு. அப்படி கொடைவிழா கொடுத்த உடனே இப்ப என் மகன் என்கிட்ட நரபலி கேட்கான். நான் நரடி ரத்த வாடை தருகிறேன் என்று சொன்னேன். நரனுடைய ரத்த வாடை தருகிறேன் மகனுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். அதற்காகத்தான் உன்னை பிறவி செய்தேன். இந்த மகன் மாயாண்டி சுடலைக்கு அம்மா நீ கைவட்டி ராத்தி வட்டி கல்யாணத்தான் கொடுக்க வேண்டும். சரி இந்த மகன் மாயாண்டிக்கு அம்மா அவரை பார்க்கும் போதே பயமா இருக்கு. சரி கச்சை வரிந்து கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தலையில் ஒரு குல்லாம் தாமரைக்கா மணி அழகா. அவர் வலதுபுற மீசையை பார்த்தா வல்லையம் போல் இருக்கு, இடதுபுற மீசையை பார்த்தா ஈட்டிய போல் இருக்கு, ஈட்டி மாதிரி இருக்கு. அம்மா என்னுடைய பச்சை ரத்தத்தை கண்டா சரி உங்களோடு உயிரையும் சேர்த்து உறிஞ்சாலும் உறிஞ்சிருவாரு. அவன் சும்மா விட மாட்டான். அதனால சரி அவர் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். என்ன வர வேண்டும்? நான் எந்த இடத்தில் வைத்து என் மகுடத்தை தட்டினாலும் என் மகுடத்தை நான் தட்டினால் அந்த மகுடத்துக்கு இந்த மகன் மாயாண்டி சுடலை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நான் மகுடத்தை எடுத்து தட்டினால் என்னை விட்டு அவன் மீறக்கூடாது. மீறக்கூடாது. எனக்கு மகுடத்துக்கு அவன் கட்டுப்பட்டு ஆட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு நடப்பாரான்னு கேட்டு சொல்லுங்க. சரி அவருக்கு நான் கைவட்டி நாக்கு வட்டி கல்யாணத்தம் கொடுக்கின்றேன். அப்படி சரி என்று சொல்ல சரி அப்படி இங்க இருக்கக்கூடிய மகுடக்காரர் அம்மா மகன் மாயாண்டி சுடலைக்கு சரி கைவட்டி நாக்கு வட்டி கல்யாண ரத்தம் கொடுக்க கல்யாண ரத்தம் கொடுக்கிறார். அப்படி இங்க இருக்கக்கூடிய மாயாண்டி கடிலே கண்டார். எம்மாவிற்கு விரதம் இருக்கல, சும்மா சாதாரணமா கைவெட்டி நாக்கு வெட்டி கொடுக்க முடியாது. 8 நாள் நோன்பு இருந்து 8 நாள் விரதம் இருக்கணும். சரி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். சரி 8 நாள் நோன்பு இருக்கணும். சரி அதாவது மஞ்சள் காப்பு கையில கட்டணும். சரி அப்படியே அவரை நினைச்சு சரி கைய வெட்டினால் ஒரு சொட்டு சரி 51 சொட்டு கூட அவர் கொடுப்பார். நேத்து கொடுத்தாங்களா அந்த மாதிரி? ஆமா சரி சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி கடிலே கண்டார். சரி ஐயா பகவானே, என்னையா நான் அப்படி இந்த கைலாசத்திலிருந்து பூலோகம் செல்ல வேண்டுமே என்றால் ஆமா என்னை பெற்றெடுத்த தாய் பார்வதியாலும் இந்த கைலாசத்துல இருக்கான். ஆமா அம்மா கைலாசத்தில் இருக்கா. எனக்கு பூலோகத்திலே புத்திமதிகளை சொல்ல சரி வளர்ப்பு தாய் ஒன்று வேண்டும். வளர்ப்பு தாய் எனக்கு வேண்டும். பிள்ளையாக இருந்தா இப்படிலாம் இருக்கணும். அம்மா அப்பாட்டே அம்மா வேண்டு
கேட்காரு. இன்னொரு அம்மா வேணும்னு கேட்காரு. அம்மா வேணும்னா அவரு சின்னம்மா வேணும் கேட்கல. சரி, துணைக்கு எனக்கு துணைக்கு புத்திமதிகளை சொல்ல புத்திமதி சொல்வதற்கு தாய் வேணும், வளர்ப்பு தாய் வேணும்னு கேட்காரு. ஆமா. அப்படி இங்க இருக்கக்கூடிய சரி ஆதிகளை கண்ட பகவான் பார்த்தார். ஆமா. அப்படி பேசிக்கொண்டே இருக்க சரி பிரம்மனுடைய பீடமாகப்பட்டது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆதிகளை கண்ட பகவான் பார்த்தார். சரி அப்படி கைப்பரம்பை எடுத்து பிரம்மனுடைய பீடத்திலே தட்டக்கூடிய நேரத்தில் ஆமா அதுல ஒரு பெண்ணாக